திருச்சிற்றம்பலம். திருவாசகம் நீத்தல் விண்ணப்பம் 29வது பாடல். குளம் களைந்தாய் களைந்தாய் என்னை குற்றம் கொற்றச் சிலையாம் விலங்கலந்தாய் விட்டிடுதி கண்டாய் பொன்னின் மின்னு ஒன்றே அலங்கலன் தாமரை மேனியப்பா ஒப்பு இலாதவனே மலங்கள் ஐந்தால் சுடவல் தயிரில் பொறு மத்துரவே. திருச்சிற்றம்பலம். பதவரை முதல்ல பார்க்கலாம். பொன்னின் மின்னு கொன்றை அலங்கல், பொன்னை போல ஒளிவிடுகின்ற திருக்கொன்றை மலர் மாலையை அணிந்த தாமரை மேனியப்பா, அழகிய தாமரை மலர் போன்ற திருமேனியுடைய என்னுடைய தந்தையே, ஒப்பு இல்லாதவனே, ஒப்பற்ற பரம்பொருளே, மத்து உற பொறும் தயிரின். மத்தினால் பொறுதல் அப்படின்னா அதிலே அழுந்துதல். இந்த மத்து போய் தயிரில் அழுந்துது. மத்தினால் வலிந்து கடையப்பட்டு சுழலும் தயிரை போல மலங்கள் ஐந்தால் சுழல்வன், 5 மலங்களாலும் தாக்கப்பட்டு சுழல்கின்ற என்னை. குற்றம் குலம் களைந்தாய், காமம் முதலிய குற்றக்கூட்டங்களை களைந்தாயாயின், இந்த குற்றக்குலம் இருக்க அதை என்கிட்ட நீக்கினாலானால் என்னை குற்றம் களைந்தாய், அடியனுடைய அந்த மலக்குற்றங்களையும் நீ களைந்தாயாவாய். விலங்கலாம் கொற்றச் சிலையந்தாய், மேருமலையாகிய வெற்றி தரும் இல்லையுடைய எனது தந்தையே, விட்டிடுதி என்னை கைவிட்டு விடாதே. ஒரு சிந்தனைகளாக நாம் விரிவாக பார்க்கலாம். முதல்ல சிவபெருமானை தனக்கு முன்னதாக வைத்துக்கொண்டு சிவபெருமானோடு பேசுவதாக இந்த பாடல்களெல்லாம் அமைந்திருக்கின்றன. இந்த பாடல்களிலே ஒரு முக்கியமான விஷயத்தை சுவாமிகள் சொல்லி அருள்கிறார்கள். எல்லா பாடலையும் பார்த்தீங்கன்னா, இப்போ நாம் பார்த்து வந்த பாடல்கள் அனைத்திலும் நீத்தல் விண்ணப்பம் மட்டுமல்லாமல் திருவாசகத்தினுடைய எல்லா பாடல்களிலேயும் சிவபெருமானுடைய திருமேனி வர்ணனை நமக்கு தரப்படுகிறது. அவன் இவ்வளவு ஆற்றல் படைத்தவன், அதேபோல அவனுடைய பராக்கிரமம், அவனுடைய அருளுடைமை, சந்திரனை தலையில் வைத்து கொண்டது அவனுடைய அருளுடைமையை காட்டுகிறது. முப்புறங்களை எரித்தது அவனுடைய ஆற்றலை காட்டுகிறது. இப்படி ஒவ்வொன்றும் ஒன்று காட்டுது. அப்போ அவனுடைய திருமேனி வர்ணனை நமக்கு கிடைக்கிறது. அவன் ஜடாமுடி அணிந்திருக்கிறான், சந்திரனை தடையில் சரித்திருக்கிறான், கங்காதேவி அவனுடைய திருமுடியை அலங்கரிக்கிறது, அவன் யானை தோலை போர்த்தி இருக்கிறான், புலித்தோலை உடுத்தி இருக்கிறான், பாம்பையே தன்னுடைய கச்சாக அணிந்திருக்கிறான், அரங்கான் போல கச்சாக அணிந்திருக்கிறான். நம்ம வாருன்னு சொல்கிறோம்ல, வார் கட்டிக்கிறோம்ல, அதுதான் அது கச்சு, அது போல் அணிந்திருக்கிறான். வீர கடலை அணிந்திருக்கிறான். கடலிலே எழுந்த நஞ்சத்தை தன்னுடைய தொண்டையிலே இருத்தி இங்கு கரைக்கண்டனாக விளங்குகிறான். இதெல்லாம் என்ன சொல்லுதுன்னா, அவனுடைய வடிவத்தை நமக்கு காண்பிக்கிறது. அவனுடைய வடிவம் அருள். அந்த வடிவத்தை நாம் சிந்திக்க சிந்திக்க நாம் தெய்வமயமாக மாறி அமைகிறோம். அதனால் அவனுடைய பெரியவர்களுடைய பாடல்கள்லாம் பார்த்திங்கன்னா திரும்ப திரும்ப சொல்கிறாங்களே அப்படின்னு நம்ம நினைப்போம். அப்படி திரும்ப திரும்ப சொல்வதனாலே அந்த கருத்துக்கள் நம்முடைய உள்ளத்துக்குள்ளே போய் இறைவனை பற்றிய ஒரு சிந்தனை, ஒரு தெளிவு, அவனை பற்றிய உண்மையான உருவம் நமக்கு தெரியும். அப்படி சிந்திப்பதனாலே சார்ந்ததன் வண்ணமாக இருக்கக்கூடிய அந்த உயிரானது அது சிவமாம் தன்மை எய்தி தெய்வீகத்தன்மை எய்தும். மனிதனுடைய வாழ்க்கையினுடைய குறிக்கோள் மானுட பிறவிதானம் வகுத்தது மனவாக்கு காயத்தால் ஆனிடத்து 5 மாடும் அரண்மனைக்காக அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க. நம்ம அந்த மாதிரியான சிந்தனைகளில் ஈடுபட நாம் தெய்வமாக மாறி அமைவோம். இந்த உடம்பு மனித உடம்பாக இருந்தாலும் நாம் தெய்வீகத்தன்மையை அடைவோம். நம்ம தெய்வீக விபூதிகளை அடைவது தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய குறிக்கோள். அதை நோக்கி சுவாமிகள் நம்மை அழைத்து செல்கிறார்.
ஒவ்வொரு பாடலிலும் இருக்கக்கூடிய சிந்தனைகளை நாம் அவ்வாறு எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி அந்த புனிதமான சிந்தனைகளை நினைக்க நினைக்க நாம் புனிதவான்களாக, நானும் புண்ணியர்களாக மாறி அமைவோம். அப்போ அவன்தான் புண்ணியம். அந்த புண்ணியத்தை நாம் நினைக்க நினைக்க நாமும் புண்ணியவனாக மாறி அமைகிறோம். சிவமே நான் என்று சிவோகம் பாவனையில் சிந்திக்கிறோம். அப்படி பாவிக்க சொல்லி நம்முடைய சாஸ்திரங்கள் சொல்லுகிறது. எப்படி பாவிக்கிறது அவரை அப்படின்னா, அவருடைய மகிமைகளெல்லாம் நாம் மீண்டும் மீண்டும் நம்முடைய நினைவுக்கு, நம்முடைய உயிரிலே, நாம் மனதிலே, நம்முடைய அடி ஆழத்தினுடைய மனதினுடைய அடி ஆழத்தில் கொண்டு நாம் செல்ல செல்ல நாம் தெய்வீக நிலையை அடைவோம். அதனால தான் இறைவனுடைய அந்த உண்மையான திருவுருவத்தை ஒவ்வொரு பாடலிலும் ஒரு விஷயமாக சொல்லிக்கொண்டே வருகிறார். அதை நம்ம நினச்சி பார்க்கணும். இந்த நாள் பூராவுமே நம்ம அப்படி சிந்திக்கிறோம். அப்படி சிந்திக்க சிந்திக்க நாம் தெய்வமயமாக மாறி அமைகிறோம். தெய்வத்தை சிந்தித்தால் நாம் தெய்வமாக மாறி அமைவோம். தேவோ பூத்வோ தேவம் யஜேத் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. தேவனாகி தேவனை வணங்கு. எப்படி கடவுளை வணங்குறதுக்கு பல முறைகள் இருக்கின்றன. தேங்காய் பழத்தை எடுத்துகிட்டு போய் குருக்கள்கிட்ட அதை கொடுத்துட்டு நம்ம பார்த்துட்டு வர்றதும் பூஜை தான். ஆனால் தெய்வீக மகிமைகளையெல்லாம் நாமே உடைமையாக்கி கொண்டு நாமும் தெய்வமாக மாறி அமைவது தான் உண்மையான வழிபாடு. அந்த வழிபாட்டுக்காகத்தான் இந்த சாதனங்களையெல்லாம் நாம் செய்கிறோம். அப்போ மிகச்சிறந்த வழிபாடாக நம் இதை கேட்குறதே அமைகிறது. அவனுடைய மகிமைகளை நாம் கேட்க கேட்க நாம் சிறந்த வழிபாடு செய்து கொண்டிருக்கிறோம். வாழ்க்கையில் நம்ம என்னதை அடையணுமோ அதை அடைவதற்கான முயற்சிகளில் நாம் ஈடுபட்டிருக்கோம். இந்த நேரம் பூராவுமே வழிபாடு தான். மாணிக்கவாசகர் ஒவ்வொரு பாடலிலும் அவனுடைய அளவில்லாத மகிமைகளை ஏதாவது ஒரு செய்தியை சொல்லிக்கொண்டே வருகிறார். நீங்கள் அதை கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஏன் இப்படி திருப்பி திருப்பி சொல்கிறார்? சொன்னதையே சொல்லிகிட்டு இருக்காரு அவர் அப்படின்ட்டு. அப்படி சொல்ல சொல்ல நாம் மீண்டும் மீண்டும் சிந்திக்க சிந்திக்க நாம் தெய்வமாக மாறி அமைகிறோம். சிவமாம் தன்மை எய்துகிறோம். அதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. சிவமாம் தன்மையை நாம் எய்தி கொண்டே வருகிறோம். அது நமக்கு தெரியாது. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நமக்கு அதை நாம் உணர்வோம். அந்த உணர்வுக்கு எடுத்து செல்லக்கூடிய அற்புதமான சிந்தனைகள் இங்கு நாம் சிந்தித்து கொண்டு இருக்கிறோம். இந்த பாடலில் பொன்னின் மின்னு கொன்றை அலங்கல். அலங்கல்னா மாலை. மின்னுதல், ஒளி வீசுதல். பொன்னை போல ஒளி வீசக்கூடிய கொன்றை மாலையை அணிந்த பெருமானின்னு அர்த்தம் அதுக்கு. பொன்னின் மின்னு கொன்றை அலங்கலன் தாமரை மேனியப்பா. அடுத்தது பார்த்துக்கலாம். பொன்னின் மின்னு கொன்றை அலங்கள். பொன்னை போன்று ஒளி வீசுகின்ற திருக்கொன்றை மலர் மாலைகளை உடைய சிவபெருமான். இங்கே பொன்னை கொன்றை மலர் சுவாமிக்கு ரொம்ப விருப்பமானது. அரசர்களுக்கு மாலை இருக்கிறது. அரசர்களுக்கு பல மாலைகள் உண்டு. அடையாள மாலை, அழகு கணிகின்ற மாலை, போருக்கு செல்லும் பொழுது ஒரு மாலை. அந்த மாலையை போட்டு போனார்னா இது போருக்கு போகிறாருன்னு அர்த்தம். அந்த மாதிரி மாலையை போட்டு போவார். ஒன்றொன்றுக்கும் ஒரு மாலை இருக்கிறது. அழகுக்காக சில மாலை அணிவார்கள். சேர அரசன்னா சேரனுங்கிறதுக்கு அடையாளம் ஒரு மாலை இருக்குது. சோழன்னா அவருக்கு வேறு மாலை இருக்குது. பாண்டியர்னா அவருக்கு ஒரு மாலை இருக்குது. அப்படி அடையாள மாலை. இப்படி 3 விதமாக அரசர்கள் மாலை அணிவார்கள். சிவபெருமானுக்கு இந்த 3ம் ஒரே மாலை. அடையாள மாலையும் அதுதான், அழகுக்கு அணிகின்ற மாலையும் அதுதான், போருக்கு போகும்பொழுது அணியக்கூடிய மாலையும் அதுதான். எந்த மாலை? கொன்றை மாலை. கார்விரி கொன்றை பொன்னேர் புதுமலர் தாரன் மாலையன் மலைந்த கண்ணியன் அப்படின்னு அகநானூற்றினுடைய காப்புச் செய்யுள் கூறுகிறது. பாரதம் பாடிய பெருந்தேவனார் என்பவர் இந்த காப்புச் செய்யுள் எழுதியிருக்கிறார். இந்த 3ம் சிவபெருமானுக்கு கொன்றை மலர் மாலை. தார்னா மாலை. சிவபெருமானுக்கு அது மார்பில் வரும் அந்த மாலை. அந்த மாலை கொன்றை மாலை. அழகுக்கு அணிவது அதுவும் பெரிய மாலையாக அழகுக்கு அணிவார்கள். அந்த மாலையும் கொன்றை மாலை தான். கண்ணி தலையை சுற்றி அணிவது போருக்கு போகும்பொழுது அந்த மாதிரி மாலையும் சிவபெருமானுக்கு அதுதான். ஆகவே அதைத்தான் சொல்லுகிறார். பொன்னின் மின்னு கொன்றை அலங்கல். பொன்னை போல ஒளி வீசுகின்ற கொன்றை மலர்களால் ஆகிய மாலையை அணிந்தவனே.
இந்த கொன்றை மாலை இருக்கிறதே அது சிவபெருமானையே நினைவூட்டுவதாக அமைந்திருக்கிறது. அது திருவைந்தெழுத்துக்கு அடையாளமாக விளங்குகிறது. அதில் 5 இதழ்கள் இருக்கும். பொன் போன்ற நிறம் சிவபெருமானுடைய நிறத்தை குறிப்பது அந்த பொன் போன்ற நிறம். அதில் இருக்கிற 5 இதழ்களும் திருவைந்தெழுத்தை குறிக்கின்றன. சிவாய நம அப்படிங்கிற திருவைந்தெழுத்தை குறிக்கின்றன. அதுவே திருப்பெயராகவும் அதுவே இறைவனுடைய திருமேனியாகவும் அதுவே சிவமாகவும் விளங்குகிறது. அதனால் சிவபக்தர்களுக்கு கொன்றை மலர் என்பது மிக மிக முக்கியமான வழிபடத்தக்க இறைவனை நினைவூட்டக்கூடிய ஒரு பொருளாக அது விளங்குகிறது. சிவபெருமானையும் அழகு மிகுந்தவன். அவனு அழகுக்காக ஒரு மாலை அணியணுமா அப்படின்னா அவனுக்கு அழகுக்கு அழகு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அவன் அழகனே. ஆடு பாம்பது அரைக்கு அசைத்த அழகனேன்னு சுந்தர பெருமான் பாண்டி கொடுமுடி பதிகத்தில் பாடுறார். ஆடு பாம்பது அரைக்கு அசைத்த அழகனே. அப்படிப்பட்ட அழகன். அவனுக்கு ஒரு அழகுக்காக ஒன்றும் வேண்டியில்லை. ஆனால் நாம் சிவபூஜை செய்யும் பொழுது அலங்காரம் என்பது ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. சிவபெருமானை அழகுபடுத்துதல் ஒன்று இருக்கு இல்லையா. பக்தர்களும் அழகுபடுத்தி பார்க்க ஆசைப்படுறாங்க. அழகுக்கு அழகுபடுத்தி பண்ண ஆசைப்படுறாங்க. அதனால் அது ஒரு மாலையாக விளங்குகிறது அப்படின்னு நம்ம நினைவுத்து கொள்ளலாம். அதோடு கூட கொன்றை மலர் மாலை திருவைந்தெழுத்தையும், அதாவது வியஷ்டி பிரணவம், வியஷ்டி பிரணவம், சமஷ்டி பிரணவம் என்பது ஓம் ஒன்று சேர்க்கப்பட்டது. வியஷ்டி அதை விரித்தால் திருவைந்தெழுத்தாக விரியும். ஆகவே வியஷ்டி பிரணவத்தை குறிக்கக்கூடிய அந்த கொன்றை மலர் மாலையை சிவபெருமான் அணிந்திருக்கிறார். அதை பக்தர்கள் அவனுக்கு மாலையாக அணிவித்திருக்கிறார்கள். பொன்போல மிளிர்வதோர் மேனியினீர், பொன்போல மிளிர்வதோர் மேனியினீர் அப்படின்னு அப்பர் பெருமான் சொல்லுகிறார். நம்ம சாதாரணமாக நமக்கு தெரிந்த பாடலே பொன்னார் மேனியனே புலித்தோலை அரைக்கசைத்து அப்படின்னு நம்ம சுந்தர பெருமானுடைய பாடலும் இருக்கிறது. அவனுடைய மேனி பொன் போன்ற மேனி. அதுக்கு ஓமையாக கொன்றை மலர் இங்கு சொல்லப்படுகிறது. தாமரை மேனியப்பா, பொன்னின் மின்னு கொன்றை அலங்கலம் தாமரை மேனியப்பா. அவனுடைய மேனி சிவந்த திருமேனி, அழகிய தாமரை மலர் போன்ற திருமேனியுடைய என் தந்தையே. தாமரை, அம்முன்னா அழகியன்னு அர்த்தம். தாமரை மேனி அப்பா. இந்த அப்பாங்கிறது இங்கே ஞானாசிரியனே அப்படின்னு பொருள்படும். அவனுடைய மேனி தாமரை புஷ்பம் போல சிவந்த மணி. செந்தாமரை காடு அணையமேனி அப்படின்னு முதலே திருவாசகத்தில் நம்ம பார்த்துருக்குறோம். செந்தாமரை காடு அணையமேனி தனிச்சுடரே 2 மிலி தனிய நேர்க்கே. நிறைய அதை பற்றி பார்த்துருக்கோம். தாமரை மலர் போன்ற நிறம் உடையவர் சிவபெருமான். ஏன் சொல்லப்பட்டிருக்குன்னா, நிறமும் அந்த நிறம் அதிலிருந்து பிரகாசமும் ரெண்டும் அழகு தருகிறது. அதனால் தாமரை அப்படின்னு சுவாமி சொல்கிறாங்க. இங்கே இல்லை தாமரைன்னு சொல்லியிருக்கார். மாணிக்க வாசகர் வெறும் தாமரைன்னு சொல்லியிருக்கார். செந்தாமரைன்னு சொல்லலை, வெந்தாமரைன்னு சொல்லலை. ஆனால் சிவபெருமானுடைய திருமேனி 2 மாவும் விளங்குதான். அவனுடைய மேனி செந்தாமரை வண்ணத்தோடு இருக்கிறது. அவன் திருநீர் சன்னித்த மேனியனாக இருக்கும் பொழுது அவன் வெண்தாமரை போலவும் இருக்கிறது. ஒரே திருமேனி. அந்த திருமேனி செந்தாமரை போன்ற திருமேனியிலே அவன் நிறைய விபூதியை பூசி இருக்கிறான், உத்தூளனமாக பூசி இருக்கிறான். அவனுடைய உடம்பெல்லாம் விபூதியாக மிளிர்கிறது. அப்போது வெண்தாமரை போன்ற திருமேனியிலே, செந்தாமரை போன்ற திருமேனியிலே வெண்தாமரை போன்று அவனுடைய திருநீரும் விளங்குகிறது அப்படிங்கிறத குறிக்கிறார். அப்படி குறிப்பதனால தான் அவர் நிறம் சொல்லலை, தாமரை மேனியப்பான்னு சொல்கிறார். தாமரை போன்ற மேனி அப்படிங்கும் பொழுது இது வெந்தாமரையா செந்தாமரையா ரெண்டையும் வச்சுக்கோங்க அப்படின்னு அர்த்தம். அதுக்கு ரெண்டையும் அது இப்படி பொருள் கொள்ள வேண்டும். அப்படி தாமரை மலர் போன்ற திருமேனியையும் அதிலே பூத்திருக்கின்ற திருநீற்றை போன்ற வடிவத்தையும் கொண்டிருக்கின்றோன்னு சிவபெருமான்.
அப்படி இருக்கின்ற சிவபெருமான் ஒப்பு இல்லாதவன், ஒப்பற்ற பரம்பொருள். இந்த மானுட சட்டை தாங்கி மண்ணுலகத்திற்கு அவன் வந்தான். அப்படி வந்தாலும் கூட அவன் மனிதன் போல 2 கண்கள், நம்மளை போலவே முகம் உடம்பு அப்படிலாம் இருக்கிறதுனால நம்மளை போன்றவன் என்று அவனை நினைக்கக்கூடாது. அவனுக்கு இணையாக, சிவபெருமானுக்கு இணையாக யாரையுமே நாம் சொல்ல முடியாது. அவனுக்கு இணையானவன், ஈடும் எடுப்பும் இல்லாதவன். சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை. இந்த உலகத்தில் எங்கே தேடினாலும், எந்த உலகத்தில் சுற்றி சுற்றி வந்தாலும் அவனுக்கு நிகரான தெய்வம் ஒன்றும் கிடையாது. அவனோடு ஒப்பார் எங்கு யாவரும் இல்லை, ஒருத்த கூட கிடையாது. அவனால் மூவரால் அவனன்றி மூவரால் ஆவதொன்றில்லை. மூவர்கள் இருக்கிறார்கள். படைப்பு கடவுள் இருக்கிறார், காப்பாற்றுகின்ற கடவுள் இருக்கிறார், அழித்தல் கடவுள் இருக்கிறார். இந்த 3 பேருக்கும் ஆற்றல் தருபவன் சிவபெருமான். அருக்கனில் சோதி அமைத்தோன், படைப்போன் படைக்கும் பழையோன் படைத்தவை, காப்போன் காக்கும் கடவுள் காப்பவை, கரப்போன் கரப்பவை கருதா கருத்துடை கடவுள் திருத்தகும், அறுவகை சமயத்து அறுவகையோர்க்கும் வீடு பேராய் நின்ற விண்ணோர் பகுதி அப்படின்னு மாணிக்கவாசகர் இன்னொரு இடத்துல சொல்கிறார். எல்லாருக்கும் ஆற்றலை தருபவன் சிவபெருமான். சூரியனுக்கு அந்த ஒளியும் சூடும் இருக்குதுன்னா அது சிவபெருமானுடைய ஆற்றல் அங்கு அப்படி அவனுக்கு அந்த ஆற்றலை தருகிறது அப்படின்னு. அவனன்றி மூவரால் ஆவதொன்றில்லை, அவனன்றி ஊர்புகும் ஆரறியேனே. அவனை தவிர இந்த மோட்ச சாம்ராஜ்யத்திற்கு செல்வதற்கு எனக்கு ஒரு வழியும் தெரியவில்லை. நம்முடைய அருணந்தி சிவாச்சாரியார் இந்த ஒப்பில்லாதவனே என்பதற்கு அவர் ஒரு விஷயம் சொல்லுகிறார். யாதொரு தெய்வம் கொண்டீர், எந்த கடவுள் எங்கே இருந்தாலும் அத்தெய்வமாகிய அங்கே மாதருபாகனார் தான் வருவர். நீங்கள் எந்த கடவுளை கும்பிட்டாலும் அந்த இடத்துல இருக்கக்கூடியது யார்? சிவபெருமான் தான் வருவார். மற்ற தெய்வங்கள்னு நீ கும்பிட்றீங்களே, அந்த மற்ற தெய்வங்கள் வேதனைப்படும். இப்போது அவதாரம் எடுத்து ஒரு கடவுள் வர்றாருன்னு வச்சுங்க, அவர் பார்த்திங்கன்னா மண்ணுலகத்தில் இருக்கிற துன்பங்களையெல்லாம் அடைந்தது போல் அந்த வரலாறு அமையும் இல்லையா? அழுவாங்க, துன்பப்படுவாங்க, வேதனைப்படுவாங்க. ஒன்று இழந்ததுனால துன்பமெல்லாம் அடைவதாக அந்த வரலாறு இருக்கும். அப்போ அவதாரமாக வந்தால் கூட அவர்கள் துன்பப்படுகிறார்கள், அவர்கள் இறக்கிறார்கள், பிறக்கிறார்கள். இதெல்லாம் வரலாறு இருக்கு இல்லையா? ஏதோ ஒரு கடவுளை பற்றி படிக்கிறோம், அவங்க அவதாரமாகி வந்திருக்கிறாங்கன்னு பார்க்குறோம். அவங்களுக்கு பிறப்பு இருக்கிறது, இறப்பும் இருக்கிறது, வாழ்க்கையில் துன்பப்படுறாங்க. மேலே வாழ்நாளில் அவர்கள் பலவிதமான காரியங்களையும் செய்கிறார், வினைகளை எல்லாம் செய்கிறார்கள். ஆனால் கடவுளுக்கு இதெல்லாம் கிடையாது. அவர் பிறப்பதும் இல்லை, இறப்பதும் இல்லை, துன்பப்படுவதும் இல்லை, வேதனைப்படுவதும் இல்லை. ஆதலால் இவை இல்லாதான் அறிந்து அருள் செய்வன் என்றே. இவை இல்லாதவன் சிவபெருமான். ஆகவே நீங்கள் எந்த கடவுளை கும்பிட்டாலும் அங்கே வந்து நின்று அந்த கடவுள் வழியாக உங்களுக்கு தேவையானவற்றையெல்லாம் தருவது சிவபெருமான் என்று நீங்கள் உணர வேண்டும். இப்போது சாமி அவர் வந்து கூப்பிடுறார். பொன்னின் மின்னு கொன்றை அலங்கலம் தாமரை மேனியப்பா ஒப்பிலாதவனே. சிவபெருமானே, மத்துர பொறும் தயரின். இப்போது தயிரை மத்தினாலே கடைகிறோம், அதை நினச்சி பார்க்கணுங்க. மத்தினால் வலிந்து கடைய பெற்று சுழலும் தயிரை போல. இப்போது இங்கே மத்தும் தயிரும் சொல்லப்படுகிறது. இந்த மத்து எதை குறிக்கிறது என்றால் 5 பொறிகளினுடைய தொழில். நமக்கு 5 பொறிகள், மெய்வாய் கண் மூக்கு செவி என்ற 5 பொறிகள் இருக்கின்றன. 5 பொறிகளுடைய செயல்கள், அதுதான் மத்து. தயிர் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பொறிகளின் வழிப்படி செயல்பட்டு சுழல்கின்ற உயிர். அப்போ தயிர் என்ன, எதுக்கு சொல்லப்பட்டிருக்கு? உயிர். இப்போது மத்த தயிரில் வைத்து நாம் சுழற்றுகின்றோம், வேகமாக சுழற்றுறோம் இல்லையா? அப்போ அது என்ன செய்கிறது? தன்னுடைய கெட்டித்தன்மை உடைகிறது. அது என்ன பண்ணுது? ஒரு பக்கம் சுற்றுது, மறுபடியும் இப்படி திரும்பி வரும்பொழுது இன்னொரு பக்கம் சுற்றுது. அதே மாதிரி இந்த தயிர் வந்து உயிர்னு சொன்னோம் இல்லையா? இப்போ சுற்றும் பொழுது பிறப்பிறப்பில் சுழல்கிறது.
5 பொருள்களும் நம்மை வினைகளை செய்ய வைத்து அதன் வழியாக நமக்கு என்ன பிறப்பு இறப்புகளை தருகின்றன. அப்படி சொல்லும் பொழுது மேலே ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அதுக்கு மாற்றான ஒரு திசையில் அதோட கூட இந்த மத்து இப்படி மேலே எப்படி போகும். அப்போது சொர்க்க நரகங்களுக்கும் எல்லா உலகத்துக்கும் இந்த உயிர் போவதை அது குறிக்கிறது. அதுதான் சுவாமிகள் இவ்வளோ கருத்துக்களை உள்ளடக்கி தான் சொல்கிறாங்க. மத்துர பொறும் தயிரின், மத்து வலிந்து கடைய பெற்று சுழலும் தயிரை போல. அப்போ இப்படி மத்தால் கடையப்படுவதால் உயிரானது மேலுலகம் கீழுலகம் செல்லுகிறது, பிறப்பிலும் இறப்பிலும் சுழல்கிறது. இதுக்கு விசை கொடுப்பது எது? மத்து பொறிகள், அதில் இருக்கிற தயிர் உயிர். அப்போ இதுக்கு விசை கொடுப்பது எதுன்னா நம்மிடம் இருக்கின்ற 5 வகையான குற்றங்கள் அல்லது அழுக்குகள், அதான் மலம்னு சொல்கிறோம். அது என்னென்ன முன்னாடியே நமக்கு தெரியும். அறியாமை, ஆணவம், கண்மம், மாயை, மாயேயம், திரோதானம் அப்படின்னு 5 மலங்கள். 5 மலங்களால் சுழல்வன். அதுக்கு விசை கொடுப்பது இந்த 5 மலங்கள். ஆணவ மலத்தை பற்றி நமக்கு நல்லாவே தெரியும். ஆணவம் என்பது அறியாமை. அறியாமை என்ன செய்யும்னா நம்முடைய உயிரினுடைய அறிவை மறைத்து நம்மை தவறு செய்ய வைக்கக்கூடிய ஒரு தீய சக்தி, தீய பொருள். அந்த ஆணவம் அதுதான் மூலமலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உயிரினுடைய அறிவை முழுமையாக மறைத்து நம்மை நன்மை தீமை அல்லது உண்மை பொய், நிலைத்தது நிலையாது இதெல்லாம் வேறுபடுத்தி பார்க்க நமக்கு அந்த அறிவை மறைத்திடும். வேற இன்னொன்று செய்யும், அதோடு விட்டால் பரவாயில்ல. எது பொய்யோ அதை மெய்யின்னு நினைக்க வைக்கும் மனசில். எது பொய்யோ எது நிலையாததோ அதை நிலையுள்ளதுன்னு நினைக்க வைக்கும். இப்படி மாறி மாறி நம்மை சிந்தை வைத்து நம்மளை மயக்கும். அது அறியாமையினுடைய செயல். அதுக்கு அடுத்தது கண்மம். இது விருப்பு வெறுப்பை ஏற்படுத்தி நமக்கு நல்ல செயல் தீய செயலை செய்ய வைக்கும். நல்ல செயல் செய்வோம், தீய செயல் செய்வோம். விருப்பு வெறுப்பின் காரணமாக நமக்கு அதாவது நல்ல விருப்பம் இருந்துன்னு வச்சுங்க, அவர்களுக்கு ஒரு மாதிரி நம்ம நடந்துக்குவோம். வெறுப்பு இருந்ததுன்னா அவர்களுக்கு ஒரு மாதிரி நியாயம் சொல்லுவோம், நடந்து கொள்வோம். அதனாலே நமக்கு வினைகள் பெருகும். அந்த வினைகள் பாவ புண்ணியமாக சென்று மறுபடியும் நமக்கு இன்ப துன்பமாக விளையும். இவைகள் வினைகள். அது நான் என்று நினைத்து கொண்டு நான் தான் இந்த வினைக்கெல்லாம் அதிகாரின்னு நினைத்து கொண்டு நான் செயல்படுவதனால வரக்கூடிய தன்முனைப்பினாலே வரக்கூடிய மலம், குற்றம் நமக்கு. அதுக்கு அடுத்தது மாயை. மாயை என்பது இந்த உடம்பு. இந்த உடம்பினுடைய மயக்கத்தினாலே நாம் செய்யக்கூடிய தவறுகள். இப்படி 3 மலங்கள் நமக்கு முன்னாடியே தெரியும். இன்னொரு மலம் மாயேயம். அப்படின்னா இந்த மாயையிலிருந்து தோன்றிய எல்லா பொருளுக்கும் மாயேயம் என்று பெயர். மாயை தான் இருக்க, அப்புறம் ஏன் இன்னொரு குற்றம் சொல்லணும் அப்படின்னா, மாயை மூல நிலையில் சூட்சமமாக நம்ம கண்ணுக்கு தெரியாது. அதிலிருந்து தோன்றி வந்திருக்கின்ற பொருள்கள் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பொருள்களும். இந்த பொருள்கள் நம்மை பல்வேறு வகைகளிலே மயக்கி நம்மை தீநெறிக்கு அழைத்து செல்கிறது. ஆகவே அதுவும் ஒரு குற்றமாக நமக்கு சொல்லப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக திரோதானம். திரோதானம் உங்களுக்கு முன்னாடியே நம்ம அதை பற்றி விளக்கமாக சொல்லி இருக்கிறோம். திரோதானம் என்பது மறைப்புன்னு பேர். மறைப்பாற்றல், சிவபெருமானுடைய சக்தி தான் திரோதானமாக நமக்கு வருகிறது. இந்த திரோதானம் என்ன செய்யும்னா, நம்மை இந்த பிறப்பில் வந்ததுக்கு பிறகு நமக்கு வினையின் காரணமாக என்ன வரப்போகுது அப்படிங்கிறது நம்ம தெரியாது. நமக்கு கண்ணுக்கு மறைக்கப்பட்டிருக்கும். அது மறைக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுவோம், என்ன வருதுன்னு தெரியாமல் அந்த வழியிலே நம்ம போவோம். அது மறைக்கப்படாமல் அது நமக்கு தெளிவாக தெரிஞ்சதுன்னா அதை நம்ம ஒரு முன்னாடியே ஒரு வினை செஞ்சுருப்போம், நமக்கு உரிய தண்டனை அங்கே இருக்கும். அந்த தண்டனை வரப்போகுதுன்னு தெரிஞ்சுன்னா அதுலேருந்து நம்ம விலகிடும். அப்போ விலகிட்டோம்னா நம்ம அதை அனுபவிக்க முடியாது. அனுபவித்து அதை தீர்க்கணும். அனுபவித்தாதான் நம்முடைய வினைகள் நம்ம விட்டு கழியும். ஆகவே கடவுள் என்ன செய்கிறாருன்னா, நாம் என்ன குற்றம் குணம் ரெண்டும் நம்ம எதுக்க வரப்போகிறத நம்ம கண்ணுக்கு தெரியாமல் அவர் மறைத்து வைத்திருக்கிறார். யாருக்காவது தெரிகிறதா? நம்ம என்னைக்கு இறந்து போகிறோம்னு நமக்கு தெரியுமா? அது மறைக்கப்படுகிறது. நாளைக்கு என்ன நேரும் நான் நினைக்கவே இல்லை இப்படி நடந்துட்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா?
இப்படி பல செயல்கள் இருக்கின்றன. இதெல்லாம் நம்முடைய அறிவுக்கு தெரியாமல் இறைவன் மறைத்து வைக்கிறார். அந்த மறைப்பு சக்திக்கு திரோதானம் என்று பெயர். அது உண்மையிலேயே நம்மை நல்வழிப்படுத்துவதற்காக அமைந்தது தான். இருந்தாலும் நமக்கு அது துன்பம் தருகிறது இல்லையா? இந்த வழியில் போனால் என்ன துன்பம் வரும்னு தெரிஞ்சால் நம்ம ஜாக்கிரதையாக இருந்துக்கலாம் இல்லையா? அது மறைக்கப்படுது இல்லையா? அதனால் அதையும் ஒரு மலமாக சொல்லியிருக்கிறார்கள், திரோதான மலம் அப்படின்னு. இந்த 5 மலங்களும் என்னை சுழற்றி கொண்டிருக்கின்றன, உயிராகி என்னை சுழற்றி கொண்டிருக்கின்றன. இந்த 5 மலங்களும் என்னை துன்பப்படுத்தி கொண்டிருக்கின்றன. மத்துர பொறும் தயிரின் மலங்கள் 5ஆல் சுடல்வன். இந்த புலன்கள் ஆகிய மத்து தயிராகிய உயிரை கடைந்து அந்த தயிராகிய அந்த உயிரை கடையும் பொழுது 5 மலங்களும் என்னை சுழலச் செய்கின்றன. இந்நிலையில், இந்த நிலையில் நான் இருக்கேன். இந்நிலையில், அதான் முன்னிலையில்னு சொல்லி அந்த சொன்ன. இந்நிலையில், இந்த நிலையில் நான் இப்பொழுது 5 மலங்களாலும் சுழன்று கொண்டிருக்கிறேன். தயிரில் பொறு மத்துர, தயிரிலே எப்படி மத்து பொருந்தி மேலும் கீழும் இடமும் வலமுமாக அதை சுழற்றுகிறதோ, அதுபோல 5 வகையான அறியாமையினால் நான் சுழன்று கொண்டிருக்கின்றேன். இந்த நிலையில் நீ என்ன செய்ய வேண்டும்? குலம் களைந்தாய் ஆயின். குலம் களைந்தாய், குலம்னா குற்ற குலம். எனக்கு இருக்கக்கூடிய 5 வகையான குற்றத்தை நீ களைந்தால், திருவள்ளுவர் 5 3ஆக கூட சுருக்கி சொல்லியிருக்கிறார். காமம் வெகுளி மயக்கம் என்னும் இவை 3 நாமம் கெட கெடும் நோய். 24வது திருக்குறள். காமம் வெகுளி மயக்கம் இவை 3 நாமம் கெட கெடும் நோய். இந்த 3னுடைய பெயரே இல்லாமல் வேணுமா? அப்படி போனதுன்னா நமக்கு துன்பமே வராது என்று சொல். காமம் என்பது ஆசை, வெகுளி என்பது கோபம், மயக்கம், மயக்கம் என்பது நம்முடைய அறியாமை. இந்த 3ம் நம்மிடம் இல்லைன்னா நமக்கு ஒரு துன்பமும் வராது அப்படிங்கிறது திருவள்ளுவருடைய. குலம் குற்றம் கலந்தாய், குற்றமாகிய கூட்டத்தை என்னிடமிருந்து களைந்தாய் ஆயின். இப்போ 5 வகையாக அதை பிரித்து சொல்கிறார்கள். காமம் வெகுளி மயக்கம். இப்போ அதை மட்டும் பார்க்கலாம். முதல் குற்றம் அவிச்சை, 5 குற்றம். அந்த 5 குற்றத்தையும் என்னிடமிருந்து நீ களைந்தால், அந்த குற்றத்தினாலாகிய விளைவுகளினால் வரக்கூடிய துன்பங்கள் அனைத்தையும் நீ களைஞ்சிருவ. இந்த 5 என்ற போயிடுச்சுன்னா இது காரணம், இதனுடைய காரியமாக எனக்கு துன்பம் வருகிறது. அந்த துன்பத்தை நீ களைந்து விடுவாய், என்னிடமிருந்து நீக்கி விடுவாய். ஆகவே இதற்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய இந்த 5 வகையான குற்றங்களையும் என்னிடமிருந்து நீக்க வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கொள்கிறார். என்னென்ன? 1 அவிச்சை. அவிச்சை என்பது அறியாமை. 2வது அகங்காரம். அறியாமை இருப்பதனால், அறியாமை தான் எல்லா துன்பங்களுக்கும் மூலம். அந்த அறியாமை இருப்பதனால்தான் நம்ம என்ன செய்கிறோம்னு கேட்டிங்கன்னா அகங்காரம் வருகிறது. அறியாமல் இருக்கிறதுனால தான் நான் என்று தன்னை உயர்வாக நினைப்பது அகங்காரம். நான் செய்தேன், என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது, என்னை தவிர யாரும் பெரியவர்கள் இல்லை, எல்லோரும் எனக்கு கட்டுப்பட்டவர்கள் அப்படிங்கிற நினைக்கிற சிந்தனை அகங்காரம். அப்படி நான் என்று இந்த உடம்பையே நான் என்று நினைப்பதனால இந்த உடம்புக்கு என்னென்ன வேணுமோ அதன் மேலே ஆசை உண்டாகிறது. அவா 3வது. இந்த நீங்கள் அறியாமையை ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா தொடர்ந்து அந்த குற்றங்கள் அதோடைய வரும். அவா. ஆகவே என்னை இந்த உடம்பு என்று நினைத்து இந்த உடம்புக்கு வேண்டிய பொருள்களை எல்லாம் எவ்வளவு அதிகமாக சேர்க்க வேண்டுமோ அவ்வளவு வேணும் வேணும் வேணும்னு அப்படி இல்லாத பொருள் மேலே ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கிற ஒரு மனநிலை. அதனால தான் மணிமேகலையில் சீத்தலை ஜாதனார் சொல்லுவார், ஆசைப்படப்பட ஆய்வரும் துன்பம். எந்தெந்த பொருள்கள் மேலே ஆசை வைக்கிறோமோ அந்த பொருள்கள் இருந்தெல்லாம் நமக்கு துன்பம் வரும். அப்புறம் ஆசை. அவா அவா 3வது சொல்லியிருக்கேன்.
அவா என்பது மனதிலே எழக்கூடிய விருப்பம். அதுக்கு அடுத்தது ஆசை. அவா தான் ஆசையாக பரிணமிக்கும். அந்த அந்த அவா மனசுக்குள்ளே இருக்கிற அவாவை நிறைவேற்றும் பொருட்டு அந்த பொருள்கள் இன்னென்ன பொருள் வேணும்னு ஒரு தனிப்பொருளாக இருக்கு இல்லையா, அது மேலே கொள்ளக்கூடிய விருப்பம் ஆசை. அவா மனதில் எழுதுகின்ற சிந்தனை அதளவில் இருக்கும். அந்த சிந்தனை ஆசையாக பரிணமிக்கும் பொழுது அந்த பொருள் வேணும் இந்த பொருள் வேணும்னு அதை அனுபவிக்கும். அதுக்கு அடுத்தது கோபம், வெகுளின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த கோபம். அந்த கோபம் என்னென்னா, அந்த ஆசைப்பட்ட பொருள் நமக்கு கிடைக்கல, நம்ம கைக்கு கிட்டல அப்படின்னா நமக்கு கோபம் வரும். ஆகவே எல்லாவற்றுக்கும் மூல காரணமாக இருப்பது நம்மிடம் இருக்கின்ற அறியாமை. அறியாமையின் காரணமாக இவைகளெல்லாம் நமக்கு வருகின்றன. இந்நிலையில் குற்றம் குலம் களைந்தாய், குற்றமாகிய இந்த குற்ற கூட்டத்தை நீ களைந்தாய் ஆயின் என்னை குற்றம் களைந்தாய் ஆவாய். அடியேனுடைய அந்த மலக்குற்றங்களையும் நீ களைந்தாய் ஆவாய் அப்படின்னு பொருள். இப்போ காரணம் என்னென்ன காரணம் நமக்கு துன்பம் வர்றதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவிச்சை, அகங்காரம், அவா, ஆசை, வெகுளி. இந்த குற்றங்களெல்லாம் பெருமானே நான் துன்பப்படுவதற்கு இவைகளெல்லாம் மூல காரணமாக அமைந்திருக்கின்றன. என்னுடைய முயற்சியினால் இந்த குற்றங்களையெல்லாம் களைந்து கொள்ள முடியவில்லை. ஆகவே இந்த குற்றங்களையெல்லாம் பெருமானே என்னுடைய கருணையின் காரணமாக நான் உனக்கு மகனாக இருப்பதனால், நான் உனக்கு உடைமையாக இருப்பதினால், நீ எனக்கு எஜமானனாக இருப்பதினால் இந்த குற்றங்களையெல்லாம் நீ களைந்து அருள் புரிய வேண்டும். அப்படி களைந்து அருள் புரிந்தால், இந்த மூல காரணங்களை களைந்தால், அதனால் உண்டாகின்ற துன்பங்களும் எனக்கு இல்லாமல் போய்விடும். இந்த உணர்ச்சிகள் என்னென்ன உணர்ச்சிகள்? அறியாமையாகிய உணர்ச்சி, அகங்காரமாகிய உணர்ச்சி, அவாவாகிய உணர்ச்சி, ஆசையாகிய உணர்ச்சி, கோபமாகிய உணர்ச்சி. இந்த உணர்ச்சியெல்லாம் தோன்றாமல் நீ கெடுத்து விட்டால் அதனால் விளையக்கூடிய துன்பங்களெல்லாம் எனக்கு இல்லாமல் செய்தவன் ஆகிவிடுவாய். ஆகவே இதுக்கு மூல காரணத்தை நீக்கி அருள் புரிய வேண்டும். நீ மல நாசம் செய்ய வேண்டும். எல்லாவற்றுக்கும் மூல காரணமாக இருக்கின்ற எனது அறிவிலே இருக்கக்கூடிய அறியாமையை நீக்கி அறிவை தெளிவை உண்டு பண்ணி என்னை பிரகாசனாக நீ மாற்றி அருள வேண்டும். அதற்கு உனது திருவருள் வேண்டும் என்று இங்கே விண்ணப்பித்துக் கொள்கிறாய். இதை நல்லா இந்த செய்தியை நம்ம உள்வாங்கணும். நான் சொன்ன ஆக்க சொல்லலாம் இதில் போட்டுக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அது நல்லா தெரியும். இந்நிலையில் குற்றம் குலம் களைந்தாய், என்னை குற்றம் களைந்தாய். முதல் குற்றம் என்னன்னா, குற்றத்திற்கு மூல காரணமானது. ரெண்டாவது குற்றம் என்னன்னா, அதனால் வரக்கூடிய தீவினைகள். அந்த மூல காரணமாகிய குற்றங்களை எல்லாம் களைந்து விட்டால் அதன் விளைவாக வரக்கூடிய தீவினைகள் எல்லாம் எனக்கு வராமல் போய்விடும். ஆக கலந்தாய் ஆவாய். அப்படிப்பட்ட அரிய காரியத்தை பெருமானே, உனக்கு இதெல்லாம் ரொம்ப பெருசு இல்லை. ஏன்னா முப்புறங்களை நீ வில்லை எடுக்காமலேயே அவற்றையெல்லாம் அழித்து விட்டாய். வில்லே உனக்கு தேவைப்படலை, சிரித்தே அழித்து விட்டாய். அப்படிப்பட்ட பேராற்றல் படைத்தவன் நீ. என்னிடம் இருக்கின்ற இந்த குற்ற கூட்டங்களை களைவது உனக்கு அருமை அன்று. ஆகவே உன்னுடைய மகனாகிய எனக்கு இந்த குற்றங்களையெல்லாம் களைந்து அருள் புரிவாயாகன்னு மாணிக்கவாசகர் சிவபெருமானிடம் விண்ணப்பித்து கொண்டிருக்கிறார். அதுக்கு அடுத்தது சொல்கிறார் பாருங்க, இது உனக்கு எளிமையான செயல் அப்படிங்கிறத சொல்ல வருகிறார். விலங்கலாம் கொற்ற சிலை எந்தாய். விலங்கல்னா மேருமலை, மேருமலை ஆகிய கொற்ற சிலை, வெற்றி வில்லை உடைய என்னுடைய தந்தையே அப்படின்னு பொருள். மாணிக்கவாசகர் பல இடங்களில் சொல்லுவார், இதே கதையை சொல்லுவார். ஈரம்பு கண்டிலம் ஏகம்பர்த்தம் கையில் ஓரம்பே முப்புறம் உந்தி பர ஒன்றும் பெருமிகை உந்தி பர இல்லையா. மேருமலையே பயன்படுத்தாமல் வெற்றி கொண்ட உனக்கு எனது குற்ற கூட்டங்களை களைந்தருள்வது மிக மிக சுலபமான காரியம். பெருமானே, எனக்காக
உன்னுடைய மகனாக இருக்கக்கூடிய எனக்காக அந்த குற்ற கூட்டங்களை களைந்து அருளி அதனால் விளையக்கூடிய துன்பங்களிலிருந்து என்னை காப்பாற்றுவாயாக. எந்தாய் மகனாகிய என் பகைகளை களைதல் பேராற்றலுடைய என் தந்தையாகிய உனக்கு கடமையாகிறது என்பதை அவர் நினைவுபடுத்துகிறார். எந்தாயின்னு தான் சொல்கிறார். நான் மகன், அதனால் என் குற்றம்லாம் நீ களைஞ்சு அருளணும் அப்படிங்கிற உரிமையோடு சொல்லலை. அது எந்தாயின்னு சொன்னாலே அதுக்கு என்ன பொருள்னா நானுடைய மகன் அப்படி. அப்போ மகன் துன்பப்படுவது உனக்கு பொறுக்காது, நீ அருளுடையவன், பேராற்றலுடையவன், இந்த குற்றங்களையெல்லாம் களைவது உனக்கு மிக எளிமையானது, ஆகவே உன்னிடம் விண்ணப்பித்துக் கொள்கிறேன், என்னுடைய குற்றங்களை நீக்கியருள் அப்படின்னு அதுக்கு அதில் மறைந்திருக்கின்ற உள்ள கிடக்கை. விட்டுடுதி கைவிட்டு விடுவாயோ, நீ கைவிட்டு விடக்கூடாது, ஆகவே இந்த நிலையில் என்னை கைவிட்டு விடக்கூடாது. இப்போ எதுக்காக கைவிட்டு விடக்கூடாது அப்படிங்கிறாருன்னா, என்னோட குற்றக்கூட்டம் என்னிடம் நிறைந்திருக்கிறது. அந்த குற்றக்கூட்டம் நிறைந்திருப்பதனாலே என்ன குற்றக்கூட்டம் இருந்தால் இருந்துட்டு போட்டுமே, அந்த குற்றக்கூட்டம் இருக்கட்டுமே அப்படின்னா அது அறியாமை, அறியாமைக்கு அடுத்தது அகங்காரம், அவா, ஆசை, கோபம் ஆகிய குற்றக்கூட்டம் இருந்தால் இருந்துட்டு போட்டுமே அப்படின்னா அந்த குற்றக்கூட்டம் என்னிடம் இருப்பதினால்தான் எனக்கு துன்பங்கள் வருகின்றன. ஆகவே என்னுடைய தந்தையாக இருக்கின்ற நீ இவைகளையெல்லாம் களைந்து என்னை ஆட்கொண்டு என்னை கைவிட்டா விடாமல் காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிறது இந்த பாட்டினுடைய உள்ள கிடக்கை. சுவாமியிடம் மணிவாசக பெருமான் விண்ணப்பித்துக் கொள்கிறார். இதில் பிரபஞ்ச வைராக்கியம் சொல்லப்படுகிறது. 5 மரங்களினாலும் நான் சுழன்று கொண்டிருக்கிறேன், மற்றொரு தயிர் போல சுழன்று கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுனால இதிலிருந்து விடுபட வேண்டும், இந்த சுழற்சியிலிருந்து நான் விடுபட வேண்டும், இந்த குற்றத்திலிருந்து நான் விடுபட வேண்டும் என்பதனால் இந்த பிரபஞ்சத்தின் மேல் பற்று அற்று இறைவன் மேல் உள்ள பற்று நமக்கு தெளிவாக தெரிகிறது. ஆகவே பிரபஞ்ச வைராக்கியம் என்ற இந்த பதிகத்தினுடைய தலைப்பு இதில் மிகச் சிறப்பாக பொருந்துவதை நம்மாலே உணர முடிகிறது. இந்த பாட்டை மறுபடியும் ஒரு தடவை பார்க்கலாம். குளம் களைந்தாய் களைந்தாய் என்னை குற்றம் கொற்றச் சிலையாம் விலங்கலந்தாய் விட்டிடுதி கண்டாய் பொன்னின் மின்னு கொன்றை அலங்கலன் தாமரை மேனியப்பா ஒப்பிலாதவனே மலங்கள் 5 சுழல்வன் தயிரில் பொறு மத்துரவே. திருச்சிற்றம்பலம்.